ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நாளில் உங்களை அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு முன்னுரையில் நான் சொன்ன வார்த்தை என்னவென்றால், கடந்த காலத்தில் நடந்தவைகள் நம்மை மிரட்டுகின்றன. ஒரு நபர் அல்லது ஒரு இடம் அல்லது ஒரு பொருள் நம்மை மிரட்டுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற பொழுது, பார்க்கிற பொழுது நமக்கு அதே பயத்தையும் குழப்பத்தையும் சமாதானமின்மையும் நம்மிலே அது ஏற்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே நடந்த நிகழ்வுகள் நம் நினைவில் பதிந்து நம்மை மன ரீதியில் பாதித்திருக்கின்றன. அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்ட விஷயங்களை நாம் சரி செய்ய மறந்திருப்போம் என்றால், அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த நமக்கு அந்த உள்மன காயங்கள் ஆற்றப்படவில்லை என்றால், ஊரல் எடுக்கிற ஒரு புண்ணை நாம் தொடுகிற பொழுது அது பெரிதாக மாறுவது போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த காயங்கள் நம்மை மீண்டும் மீண்டும் வேதனைக்கு உள்ளாக்கும். ஆகவே கனவில் வந்து பயமுறுத்தும், தரிசனங்களைப் போல வந்து பயமுறுத்தும். இது இப்படி நடக்கப் போகிறது என்று பார் என்று நமக்கு முன்கூட்டிய பிசாசான ஒரு இன்ட்ரோ தலைப்பு செய்தி மாதிரி போட்டுட்டு அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வான். ஆகவே இந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடந்த காலத்தின் நிகழ்வுகளிலிருந்து, நினைவுகளிலிருந்து நாம் முதலாவது விடுபட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கடந்த காலத்தில் நடந்தது திரும்பவும் நடக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் கடந்த காலத்திலும் வாழ்கிறவர், நிகழ்காலத்திலும் வாழ்கிறவர், எதிர்காலத்திலும் வாழ்கிறவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே கடந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்று நான் சொல்லவில்லை, கடந்த காலத்திலும் வாழ்கிறவர். ஆகவே கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட காயங்களை, வேதனைகளை ஆற்றுவதற்கு இந்த கடவுளை, குணப்படுத்தும் ஆண்டவரை நாம் கடந்த காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கடந்த காலத்தில் அவர் நம்மை குணமாக்குற பொழுது இந்த நிகழ்காலத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். ஒரு பெரிய நீர் அணை இருக்கிறது, அது டேம் கட்டி அந்த நீரை எல்லாம் தேக்கி வைத்திருக்கிறார். அது திறந்து விடப்படுகிற வரைக்கும் விவசாயிகளுடைய நிலங்கள் காய்ந்துத்தான் போயிருக்கும். இங்குதான் தண்ணி நிறைய இருக்கு, நம்முடைய விளைச்சல்கள் ஏன் அப்படி காஞ்சு போயிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தாலும், கதறினாலும், கண்ணீர் வடித்தாலும் அந்த நிலங்கள் நீர் பாய்ச்சப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அந்த தேக்கி வைக்கப்பட்ட அந்த நீரை நாம் திறக்கிற பொழுது இயல்பாகவே இந்த நிலங்கள் எல்லாம் பசுமை அடைவது போல, நீங்கள் கடந்த காலத்தில் தேக்கி வைத்திருக்கிற விஷயங்கள், கடந்த காலத்துல தான் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவே அந்த காலத்தில் நீங்கள் ஒரு பணி செய்து, அந்த காலத்தில் உங்களுக்கு நடந்தவற்றை கடவுளிடத்தில் சொல்லி, அந்த நாட்களில் உங்களை அழ வைத்தவர்களை நீங்கள் மன்னித்து விட்டு, அந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் மன்னித்து விட்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அந்த அடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது என்றால், சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்பவர்களே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் ஏன் கொடுக்கிறார்? அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் அழுது கொண்டே இருக்கோம்.
இந்த அழுகை மாறவில்லை. காரணம், எனக்கு நடந்ததை பற்றி நான் அழுது கொண்டே இருக்கிறேன், நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு இப்படி செய்தார்களே, எனக்கு இப்படி செய்தார்களே, எனக்கு இப்படி நடந்ததே, நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டேனே, இவ்வளவு தாக்கப்பட்டேனே என்று நடந்தவர்களை பற்றி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். அந்த அழுகைக்கு காரணம் என்னவென்றால், இப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறேனே, இப்பொழுது கூட என்னை அந்த கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று சொல்லாமல் சொல்லுகிற அந்த காரியம் நான் இன்னும் அழுது கொண்டிருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இனிமேல் நீங்கள் அழமாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நான் போன மாசம் அல்லது போன வருடம் வாங்கின கடன் என்னை அடைக்க முடியவில்லையே என்று அழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் வந்து, இனி நீ அழமாட்டாய் என்று நிகழ்காலத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படின்னா கடந்த காலத்தில் நீ வாங்கிய கடன் அடைக்கப்பட போகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கடந்த காலத்தில் உனக்கு ஏற்பட்ட காயங்கள் ஆற்றப்பட போகிறது. கடந்த காலத்தில் உடலில் தோன்றிய நோய்கள் மறைய போகிறது. ஆகவே நீ இனி அழமாட்டாய் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நம்ம மேல ஒரு அதிகாரி கருணை வச்சாருன்னா, சரிம்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுற விதவை, ஆகவே நீ கடனை முழுவதுமாக அடைக்காவிட்டாலும் ஒரு பாதியாவது அடைத்து விடு என்று ஒரு சலுகை கொடுக்கிறார். அதற்கு பேர் தான் அருள் கூறுதல். இன்னும் அந்த தாய்க்கு நடக்க முடியாதவள் ஒரு சிறிய கடையை வைத்துத்தான் 3 பிள்ளைகளை அவள் பாதுகாக்கிறாள் என்கிற பொழுது, அந்த 3 குழந்தைகளுக்காகவும் அவள் ஊனமுற்றவள் என்பதற்காகவும் அவர் சொல்லுவார், நீங்கள் கடனை அடைக்கவே தேவையில்லை, முழுவதுமாக மன்னிக்கப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நேற்றுக்கு ஆராதனையில் நாம் பார்த்தோம், கடவுளுடைய ஆறுதலை, கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு நம் நிலையை அவருக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் மிகவும் பரிதாபத்திற்குரியவன், ஆண்டவரே நான் மிகவும் இறங்குதற்குரியவன், எனக்கு யாரும் இல்லப்பா, கடனை அடைப்பதற்கு சொத்தை வித்து அடைச்சிடலாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, உம்மை தவிர யாரும் இல்லை என்று சொல்கிற பொழுது அவள் இரக்கம் கொள்வார், அருள் கூறுவார். ஆகவே பிரச்சனைகள் வருகிற பொழுது அங்கே ஓடி இங்கே ஓடி, அங்கே ஓடி இங்கே ஓடி, நாம் பிரச்சனைகளை அதிகமாக்கி கொள்ளாமல் கடவுளிடத்தில் ஓடி, ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி நீங்கள் கதறுவீர்கள் என்றால், உங்கள் மேல் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருந்த புயல் திசை திரும்பி போகும். உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிற தீயோனுடைய அம்புகள் அது வாய்க்காதே போகும். ஆண்டவருடைய இரக்கம் இருந்தால் அது நடக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். இதுவரைக்கும் ஏன் அவர் கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கவில்லை? எசேயா 59 அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் வாசிப்போம். உங்கள் மன்றாட்டுக்களை கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகி விடவில்லை. உங்களுக்கு உதவி செய்யக்கூடாத அளவுக்கு அவருடைய கை குறுகிவிடவும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் திருமுகத்தை பார்க்காத வண்ணம் உங்கள் பாவங்கள் சுவராக உங்களுக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க கூப்பிடுற குரல் கடவுளுக்கு கேட்பதில்லை. உங்களுடைய மன்றாட்டு கடவுளை எட்டுவதில்லை, எட்டியதில்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு நான் செவிமடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்த பாவத்தினால், நாம் செய்த குற்றங்களினால் கடவுளுடைய இருதயத்தில் இருந்த காயங்கள் மாறிவிட்டது. நாம் பலவீனத்தில் தவறு இழைத்தோம் என்பதை அவர் அறிந்து நம்மை மண் என்றும், நேற்றுக்கு பார்த்தோமே, நாம் தூசி என்றும், நாம் சிறு மூச்சு என்றும், சிறு பூச்சி என்றும் அவர் அறிந்திருப்பதனாலே நமக்கு மீண்டும் இரக்கம் காட்டி நம் குற்றங்களை மன்னிக்க அவர் வருகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும்
நல்லா கவனிங்க. உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும், துன்பத்தை கொடுத்தது யாருன்னு வேதம் சொல்லுது? ஆண்டவர். ஒடுக்குதல் என்னும் நீரை யார் கொடுக்கிறாரா? பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர். மறுபடியும் வாசிக்கிறேன். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். இப்போ வானம் மழை பொழியல, ஒரு வருஷம் மழை தவறினாலே பூமி வறண்டு போகும். அப்பொழுது 2-3 வருடங்கள் வானம் பொய்த்து போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பூமியில் ஒரு பயிராவது நிலைக்குமா? ஒரு விவசாயியாவது விவசாயத்தை செய்ய முடியுமா? அறுக்க முடியுமா? சேர்க்க முடியுமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கதறிக்கொண்டு ஒவ்வொருவராக மடிந்து போக வேண்டும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மழையை வானம் மறைத்து கொண்டது போல, சூரியன் தன்னை மறைத்து கொண்டால் பூமி வாழ முடியாது. அந்த சூரியன் தன்னை மறைத்து கொண்டது போல கடவுளும் தன் மக்களுக்கு வெளிப்படாமல் பல நாட்கள், பல மாதங்கள் அவர் மறைந்து இருந்தார். நீ ஜெபித்த பொழுதெல்லாம் அவர் கேளாதவர் போல், பாராதவர் போல் தன்னை மறைத்து கொண்டிருந்தார். நமக்கு வெளிப்படாமல் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் வெளியே வருவேன். சுவத்துக்கு பின்னாடி இருந்து முன்னாடி வருவார். நம்மை விடுவிப்பதற்காக நான் வெளிப்படுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி தன்னை மறைக்க மாட்டார். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், நான் சொன்னேன் அல்லவா, கடந்த காலத்தினுடைய பயங்கள், என்னை மிரட்டினவர்கள், அடித்தவர்கள், நான் செய்த பாவங்கள் வெளிப்பட்டு விடுமோ? என்னை மறுபடியும் அப்படிப்பட்ட துயரத்திற்கு உள்ளாக்கி விடுவார்களோ? இந்த குற்றம் எண்பிக்கப்படுமோ? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க, திடீர்னு பார்த்தா பழைய காரியத்தை யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க. அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு வந்து சண்டை போடுறாங்க. அந்த கடனை பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க, இன்னைக்கு வச்சா தீராது என்று சொல்றாங்க. நான் செய்த அந்த குற்றத்தை இப்பொழுது கொண்டு வந்து பெரிதுபடுத்துறாங்க. என்னால முடியல என்று நீங்கள் கதறி அழுகிற இந்த நாட்களில் ஆண்டவர் வெளிப்படுவார். Praise the Lord. Praise the Lord. அது மட்டுமல்ல, உங்கள் மீட்பரை, இரட்சகரை உங்கள் கண்களால் காண்பீர்கள். இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்தவர் நம் கண்களால் காண முடியாத அளவுக்கு குற்றத்தால் நிறைந்திருந்த நம்மை அவர் தூய்மையாக்கினதனால், பரிசுத்தமாக்கியதால் அவருடைய இரக்கம் என்ன செய்கிறது? அவரை காணும்படி நம் கண்களை திறந்து விடுகிறது. ஊழி காலமாய் கடவுளை காண வேண்டும் என்று எத்தனையோ பேர் தவித்திருந்த பொழுதும் அவர்களால் கடவுளை காண முடியவில்லை. அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் சேசு பூமிக்கு இறங்கி வந்தார். தேவன் இயேசுனுடைய உருவத்தில் இறங்கி வந்தார். இயேசுனுடைய உருவத்தில் அவருடைய பாதங்கள் பூமியில் நடந்தன. இயேசுனுடைய உருவத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு தொட்டு குணமாக்கினார். இயேசுவின் நாவின் வழியாக அவரே உண்மையான கடவுள் மக்களோடு பேசினார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், குற்றங்களை மன்னித்தார், மன்னித்தவர்களை எழுப்பினார். மக்கள் இயேசுவை கண்டார்கள். மனித உருவிலே நடந்த தெய்வத்தை கண்டார்கள். இதெல்லாம் எஸ்ஐயாஸ் இறைவாக்கினர் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இறைவாக்கு உரைக்கிறார். இயேசுனுடைய வருகையை பற்றி, அவர் வந்தால் என்ன செய்வார், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன நடக்கும், அவர் ஆசீர்வாதம் ஒருவரை என்ன செய்யும் என்பதையெல்லாம் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். ஆகவே நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி என்று, இதில் நடந்து செல்லுங்கள் என்று வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் வார்த்தையாய் வருவார். இடதுபுறமோ வலதுபுறமோ போகாமல் இதுதான் வழி என்று உங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலிக்கும், ஒரு வார்த்தை கேட்கும், ஒரு சப்தம் கேட்கும்.
அந்த வார்த்தை தான் இயேசு. கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாம் எதை கொண்டாட போகிறோம்? வார்த்தை மனு உருவானதை நாம் கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த வார்த்தை மாமிசமாகி நம்மோடு குடிக்கொள்ள போகிறார். அவருடைய வார்த்தையை நாம் படிக்கிற பொழுதும் தியானிக்க போகிறதும் அவருடைய குரலை நாம் தெளிவாக கேட்க முடியும். உங்களுடைய எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு குறி சொல்லுகிற இடத்தில் போக வேண்டாம். மாய வித்தைகளை காட்டுகிற இடத்தில் போக வேண்டாம். தீய ஆவிகளுடைய துணை கொண்டு பேசுகிறவர்களோடு போக வேண்டாம். சாட்சாத் தேவனே எழுதி வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள், இயேசு பேசியவைகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை படித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், எந்த திசையில் நடக்க வேண்டும் என்று அனைத்தும் உங்களுக்கு போதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹalleluya. நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இது எதனுடைய அர்த்தம்னா, விதையை தூவரா யார்? விவசாயி. வானம் பார்த்த பூமி. கிணறு இருக்கிறவங்க பம்ப் செட் வச்சு தண்ணி அடிச்சிருவாங்க. ஆனால் ஏராளமான விவசாயிகள் விதையை நட்டுட்டு மழை வருமானு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் 2 நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய தோட்டத்தில் தர்பூசணி தண்ணீர் காயிருக்கு இல்லையா, அதனுடைய விதையை நட்டு தண்ணீர் தூவவில்லை. நான் எதிர்பார்த்தேன், ஆண்டவர் வானத்திலிருந்து மழையை பெய்விப்பார் என்று. முந்தானாத்து இல்லை, நேற்றுக்கு மழை பெய்தது, இன்றைக்கு தூறுகிறது. அப்பொழுது என் மனம் நம்பி இருந்தேனே, அதே போல மழையை ஆண்டவர் கொடுத்தாரே, அந்த விதை கண்டிப்பாக முளைக்கும், கண்டிப்பாக பலன் தரும் என்று எனக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருப்பது போல, நீங்கள் பல நாட்களாக ஜெபித்து 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 ஆண்டவரிடத்தில் மன்றாடிய எல்லா ஜெபங்களும் விதையை போல நடப்பட்டிருக்கின்றன. எங்கே நடப்பட்டிருக்கின்றன? ஆண்டவருடைய சமூகத்தில். அந்த விதை முளைத்ததா தெரியல, அந்த விதை செடியாய் வளர்ந்ததா நம்ம கண்ணுக்கு தெரியல, பலன் தெரியல, ஆசீர்வாதங்களை இன்னும் பார்க்கவில்லை, வேலை இன்னும் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல, வேண்டிய விண்ணப்பங்கள் எல்லாம் அப்படியே நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்க அதிகாரியிடம் நாம் கொடுக்கிற ஒரு பெட்டிஷன், ஒரு மன்றாட்டு, அவர்கள் அப்படியே கட்டி அந்த பக்கம் வச்சிருவாங்க. எப்போ எடுப்பாங்க, எப்போ படிப்பாங்க, எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க நமக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் அந்த சீட்டு கட்டை எடுக்கணும், படிக்கணும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்பது போல, இது நாள் வரைக்கும் என் மன்றாட்டை கடவுள் கேட்க வேண்டும், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டினீர்களே. ஆண்டவர் சொல்றார், இந்த நாளில் நீங்கள் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். அந்த மழை தண்ணி பட்ட உடனே இதுவரைக்கும் அமைதியா இருந்த விதை ஊறி பூமியை பிளந்து கொண்டு வெளியே வரப்போகிறது. அல்லேலூயா, ஹalleluya. மழை பெய்தால் சில விதைகள் 3ஆம் நாளிலே வெளிவந்துவிடும், சில விதைகள் 5ஆம் நாளிலே வெளிவந்துவிடும். ஆக எப்படியும் நீங்கள் விதைத்த விதை, இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த அந்த விதைகள் மீது ஆண்டவர் ஆமென் நடக்கட்டும், இது என் விருப்பம் என்கிற அவர் சித்தம் என்கிற மழையை அவர் பொழிய போகிறார். உங்களுடைய விதைகள் விதையும். உங்கள் கருவறையில் குழந்தைகளை காண்பீர்கள், உங்களுடைய பேங்கில் பேலன்ஸ் இருப்பதை காண்பீர்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருப்பதை காண்பீர்கள், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதங்களை பொழியப்படுவதை காண்பீர்கள். இயேசுனுடைய அன்பு, இயேசுனுடைய இருதயம் இதை உங்களுக்கு செய்யும். ஹல்லேலூயா, ஹalleluya. மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் மிக விரைவில் நீங்கள் வீடு திரும்புவீர்கள். தேசத்தில் வேலை இல்லாமல் கடன் பிரச்சனையிலும் இப்பொழுதும் துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் கடனுடைய சுமைகள் குறையும். நீங்கள் கட்டிய வீடு ஆசீர்வதிக்கப்படும். புரோக்கர்ஸாக வேலை செய்கிறவர்கள் உங்கள் நிலங்களை ஆண்டவர் இன்றைக்கு தொட்டு உங்கள் கையில் இருக்கிற நிலங்களை விற்கும்படி செய்வார். கட்டி முடித்திருக்கிற வீடுகளை அவர் விலை போகும்படி செய்வார். பிரயாணங்களை ஆசீர்வதிப்பார். படகுகளில் மீன் நிறைந்து இருக்கும்படி செய்வார். இப்படி செய்வார். இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் விதைத்த ஜெபத்திற்கு இன்றைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். உங்கள் நிலத்தில் இதுவரைக்கும் விதைத்திருப்பீர்கள். 100 மடங்கு பலன் எதிர்பார்த்தால் 15 மடங்கு 20 மடங்கு போட்டதை விட நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கும். உங்கள் கருவின் குழந்தை பலவீனமாய் இருக்கு என்று சொல்லியிருப்பார்கள். உங்க பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க ஆரோக்கியம் பார்டர்ல நிக்குது. எந்த நேரத்தில் வேணா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கலாம், எந்த நேரத்தில் வேணா உடல் நிலை பாதிக்கப்படலாம். உங்கள் இருதயம் பலவீனமாய் இருக்கிறது. இந்த பலவீனம் 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 என்று கேட்ட உங்கள் செவிகளில் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் நிலையத்திலிருந்து விளைகின்றவை செழுமையாகவும் கொழுத்தும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபுல் நர்ச்சர்ட், முழுவதுமாக வலுவூட்டப்பட்ட, கடவுளால் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட விளைநிலமாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். இனி நீ பட்ட நிலம், பட்ட மரம், தரிசு நிலம் என்று சொல்ல மாட்டாய். உன் நிலம் ஆசீர்வதிக்கப்படும், உன் கருவு ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் கை செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா அந்நியர்கள் மத்தியில் கடவுள் தம் ஜனங்களை உயர்த்தி வைப்பார். அவரை நம்புகிற ஜனங்களை செழிக்க வைப்பார். ஆளும் இடத்தில் வைப்பார். வலிமையான விளைச்சலை பெறுகிற நீங்கள் பல மடங்கு லாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். நான் 2 ஆடு வச்சிருந்தேன், 2 மாடு வச்சிருந்தேன், 2 ஒட்டகம் வச்சிருந்தேன். அந்த 2ல 1 செத்து போச்சு, 1 வச்சிருந்தேன், அதுவும் செத்து போச்சு என்று தரித்திரத்தின் நாட்களில், சாபத்தின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த கடவுளுடைய பிள்ளைகள் மேல் அவர் இரக்கம் கொள்வதால் உங்கள் மந்தையை சேர்ந்த ஆடுகளும் மாடுகளும் இரட்டை கன்றுகளை ஈண்டும். அவைகள் படுகி பெருகும், அவைகளை நோய்கள் தாக்காது. இது விவசாயிகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு சமயம். உங்கள் பிசினஸ் ஒரு இடத்திலிருந்து கிளையாக இன்னொரு இடத்தில் நீங்கள் தோற்றுவிப்பீர்கள். 2வது இடத்திலும் நீங்கள் அந்த பிசினஸை நடத்தும்படி கடவுள் ஆசீர்வதிப்பார். ஒரு குழந்தையாவது எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்கிற நிலையில் நீங்கள் ஆண்டவருடைய தயவினால் இன்னும் குழந்தைகளை பெற்றெடுக்கிற ஆற்றலை பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடனை அடைக்க முடியாத நீங்கள் கடனை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியும், மற்றவர்கள் உங்களிடத்தில் வந்து கடனை கேட்பார்கள், நீங்கள் அவர்களுக்கு இலவசமாய் சில பொருட்களை கொடுக்கும்படியும் ஆண்டவர் உயர்த்துவார். எல்லா அதிகாரத்தில் உங்களை அமர செய்வார். தேசத்தை ஆளுகிற அந்த அதிகாரத்தில் உங்களை பலம் பெற செய்வார். அறிவுடையோர் மேன்மை மக்களோடு உங்களை அமர செய்வார். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண் முன்பாகவே நீங்கள் வளர்வதை, அமர செய்யப்படுவதை, கடவுளால் உயர்த்தப்படுவதை, அவர்கள் பெயர்கள் மேலோங்குவதை, அவர்களுக்கு அனைவரும் சல்யூட் அடிப்பதை, உங்கள் பிள்ளைகள் உயர்ந்து நிற்பதை பார்த்து நீங்கள் மகிழ்வடைவீர்கள். உங்கள் பிள்ளைகளால் இதுவரைக்கும் துக்கம் அடைந்தீர்களே, உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது வரைக்கும் அவமானத்தை அடைந்தீர்களே, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் தன் அபிஷேகத்தால் நிறைப்பதனால், அவர்களுடைய மைண்டில் இருந்து தேவையற்ற எல்லாவற்றையும் எடுத்து விடுவதனால், உங்கள் பிள்ளைகளை கொண்டே உங்களை துன்பத்துக்கு உள்ளாகும்படி அனுமதித்திருந்த கடவுள் இனி வேண்டாம், நீ அழுது போதும், நான் என்னை மறைத்துக் கொண்டது போதும், என் செவிகளில் மூடிக்கொண்டது போதும், இதோ வருகிறேன், உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகள் கனிதரும், உன் மனைவி கனிதரும் திராட்சை போல, உன் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல உன்னை சூழ்ந்திருப்பார்கள் என்று திருப்பாடல் 128 ஆண்டவர் சொல்லுவது போல உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மந்தைகள் செழித்திருக்கும். முரத்தாலும் சொலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை விழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். என்ன ஒரு ஆசீர்வாதங்க! நிலத்தை அறுத்து மூட்டை கட்டி தானியங்களை நாம் விற்போம். எந்த அளவுக்கு தானியம் என்றால், இவ்வளவு மாடுகளுக்கு போட்டா ஒன்றும் கவலையே இல்லை, இவ்வளவுக்கு போட்டா கவலையே இல்லை. சில நேரத்தில் தக்காளி, வெங்காயம், பூண்டு விலை நிலச்சலில் வருகிறவை ரொம்ப ஜாஸ்தியா விளைஞ்சிருக்கும். கிலோ 5 ரூபாய் 10 ரூபாய். அப்போ விற்றது போக மீதம் இருக்கிறதை விலங்குகள் தின்னும். சில சமயத்தில் அதே ஷார்டேஜா இருந்துச்சுன்னா 1 கிலோ எவ்வளவோ விலைக்கு போகும். ஆகவே
ஆண்டவர் உங்கள் விளை நிலச்சில் வளர்வது விற்பதற்கு மட்டுமல்ல, உங்களுக்கு உணவாக மீதம் இருக்கும் உங்கள் விலங்குகளுக்கும் அவை உணவாகும்படி கொடுத்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வீட்டில் எல்லோரும் செழிப்பாய் இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் வந்து போகிறவர்களும் செழிப்பாய் இருப்பீர்கள். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்றாங்களே, அதுபோல நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நீங்கள் உண்பீர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நோய் நொடிகள் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போகும். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, கடந்த காலத்தினுடைய துயரங்களை நினைவு கூறாதீர்கள். அப்பொழுது நடந்ததை பற்றி விசனப்படாதீர்கள். இன்றைக்கு கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆனால் என்ன விஷயம்? நேற்றைய துயரம் என்னை இன்னும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. என் எதிர்காலத்தை சூன்யமாக்கி கொண்டிருக்கும் பொழுது, கடந்த காலத்தில் வாழ்ந்தவரும் வாழ்கிறவரும், இன்னும் கடந்த காலத்தில் ஆண்டவர் வாழ்கிறார், இந்த காலத்தில் வாழ்கிறவரும் எதிர்காலத்தில் வாழ்கிறவரும் வாழப்போகிறோம் ஆகிய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை இந்த 3 காலகட்டத்திலும் நீங்கள் கொண்டு செல்லுங்க. இந்த 3 காலகட்டத்திலும் அவர் பயணம் செய்ய முடியும். கடந்த பாதைகளை, இப்பொழுது நடக்கிற பாதைகளை, வருங்காலத்தின் பாதைகளை அவரால் செம்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் நழிவு நாளில் வானலாவிய மலைகள் அனைத்தின் மேலும், உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். இந்த கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழுமா? நான் கட்டிய கோட்டை, நம்ம யதார்த்தமாய் பேசும்போது, நான் கட்டிய கோட்டையெல்லாம் உடைஞ்சு போச்சேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பையனை படிக்க வச்சேன், அவன் தரித்திரமா போயிட்டானே. என் பொண்ணை இப்படி சிறந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னை விட்டுட்டு எங்க பேச்சை கேட்காம ஓடிவிட்டாங்க. என் கணவரோடு நான் செழித்து வாழ்ந்திருப்பேன் என்று நினைத்த பொழுது மரணம் அவரை சூறையாடி கொண்டு போனது. வெள்ளத்தில் என் வீடு இடிந்து போனது. மழை புயல் காற்றில் எங்களுடைய ஃபேக்டரி அழிந்து போனது. நான் ஆந்திராவில் இருந்த பொழுது ஒரு வாலிபர் அவருடைய ஃபேக்டரி கொண்டு போனார். இளம் வயதுடைய வாலிபர். அவர் சொன்னார், உலகமெல்லாம் இப்படி வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதே, ஆகவே நான் பலருக்கு வேலை கொடுக்கிறவனாக மாற வேண்டும் என்று என் சொத்தை எல்லாம் விற்று இந்த கம்பெனியை தொடங்கினேன். ஒரு நாள் இரவு நாங்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காவலாளி போன் செய்தார். கம்பெனி பற்றி எரிகிறது. அணைக்க முடியுமோ, தடுக்கத்தான் முடியுமோ, எரிந்து சாம்பலாவதை பார்த்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி உங்களுடைய கனவு கோட்டைகள் எல்லாம் இடிந்து போய்விட்டதா? ஒரு பக்கம் இடிப்பையும் அனுபவித்திருக்கிற நீங்கள், இன்னொரு பக்கம் உயர்ந்த குன்றுகளில் நீரோடைகள் புறப்படுவதை காண்பீர்கள். கால்வாய்களில் நீர் ஓடுவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. 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 அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத நீரூற்றுகள் தோன்றச்சு. நீரூற்று என்பது ஒரு வரம். போர் போட போகும்போது தண்ணி இருக்கா, தண்ணி இருக்கா, தண்ணி இருக்கா, தண்ணி இருக்கா, தண்ணி இருக்கா, கடைசியில ஒரு இடத்துல நீரூற்று இருக்கும். அது வரம். தண்ணீர் ஓடுகிற இடத்தில் தண்ணீர் பம்பு போட்டா அது வருடம் முழுவதும் தண்ணீர் கொடுக்கும். ஆகவே நீரூற்றுகளை தோன்ற செய்வேன், புதிய வழிகளை நான் உங்களுக்கு உண்டாக்கித்தேன். கால்வாய் கூட வெயில் காலம் வந்தவுடனே காய்ந்து விடும். நீரூற்று என்பது பூமிக்குள் நீர் பாய்கிற அந்த நதியிலிருந்து பீரிட்டு வருகிற ஒரு தொடர். ஆகவே ஜீவ நதியாம், வாழ்விக்கிற நதியாம், கடவுள் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு சிறிய ஊற்று, அற்புத நீரோடை உங்களுக்காக ஆண்டவர் தோற்றுவிப்பார். அந்த நீரூற்றிலிருந்து எப்பொழுதும் ஆசீர்வாதம்.
எப்பொழுதும் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது பிசினஸில் பெரிய சக்சஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் முதலீடு செய்தவற்றில் பெரிய ஒரு லாபமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தொடங்கிய தொழிலுக்கு டிமாண்ட் வரலாம். அப்படி ஆண்டவர் புதிய வழிகளை, புதிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி, எலும்பு முறிவுகள், உறவு முறிவுகள், மன முறிவுகள், விவாகரத்துக்கள், இன்னும் எத்தனை 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 முறிவுகள் உங்கள் மனதில் இருக்கிறதோ, கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, அதிகாரி ஊழியர்களிடையே, கடவுளுக்கும் நமக்கும் இடையே இந்த முறிவுகள், உண்மையாகவே உடலில் ஏற்பட்ட முறிவுகள், மனதில் ஏற்பட்ட முறிவுகள் அனைத்தும், தொழிலில் ஏற்பட்ட கான்ட்ராக்ட் முறித்துக் கொள்வார். வேண்டாம், உன் கான்ட்ராக்ட வேண்டாம், உன் தொடர்பை வேண்டாம், நண்பர்களுக்குள் இருந்த உறவுகள், அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருந்த உறவுகள், அனைத்தும் முறிவுகளையும் ஆண்டவர் கட்டுவாராம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இதை ஆமென் என்று உள்ளத்தில் சொல்லுங்கள். அவரே வந்து நம் காயங்களை கட்டுவார். ஆமென். அவரே நம் முறிவுகளை சரி செய்வாராம். ஆமென். மனிதர்கள் எலும்புகளை, முறிவுகளை சரி செய்து கட்டுவார்கள். பிற்பாடு மறுபடியும் வலி எடுத்த பொழுது டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் ஆபரேஷன் அல்லது மறுபடியும் அதை வந்து சரி செய்வார்கள். கடவுளோ அவர் முறிவுகளை சரி செய்யும் பொழுது நேர்த்தியாய் செய்வார். ஆமென். இழந்து போன உறவுகள் எல்லாம், முறிந்து போன கிளைகள் எல்லாம் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். காய்ந்து போன உங்கள் கிளைகளில் மீண்டும் தளிர்களை பார்ப்பீர்கள், பூக்களை பார்ப்பீர்கள், கனிகளை பார்ப்பீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை அவர் குணமாக்குவார். ஆண்டவரே நம்மை அடித்தார். சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் மழை பெய்யுதுன்னா தாங்க முடியல. நேற்றுக்கு அமெரிக்காவிலிருந்து சொல்றாங்க, நமக்கு 38 டிகிரி இருக்கு இல்லையா, அப்படியே குறைஞ்சி 10 டிகிரிக்கு வந்துருச்சான். அப்படின்னா அவ்வளோ குளிர் என்பது சூரியன் இல்லாமல் இருக்கிற நாட்கள் என்ற அர்த்தம். வின்டர் சீசன், பனிக்காலம், சூரியன் மறைந்திருப்பான். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நான் என்னை மறைத்து கொண்டேன், ஆகவே நீங்கள் குளிரில் நடுங்கி போனீர்கள். என்னை மறைத்து கொண்டேன், ஆகவே வேதனையில், நோயில் நீங்கள் தவித்து போய்விட்டீர்கள். என்னுடைய தகப்பன் ஹார்ட் அட்டாக் வந்த பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போனார். அங்கே போன பொழுது மருத்துவர் இல்லை. தேடினோம். நான் இல்லை, என் வீட்டில் இருக்கிற தேடுறாங்க. ஒரு டாக்டர் தூங்கிட்டு இருக்காங்க. எழும்புங்க, எங்க அப்பாவுக்கு இது மாதிரி இருதயம் அடைப்பு ஏற்பட்டு வலி எடுக்க. அவர் தூக்க கணக்கத்தில் வந்து நர்ஸு கிட்ட சொன்னார், குளுக்கோஸ் சேர்த்துங்க. இருதய அடைப்புக்கும் குளுக்கோஸுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அதுதான் போட சொன்னார். குறைந்த நேரத்திலே தகப்பன் இறந்து போனார். யாரை சொல்வது? ஒரு நல்ல மருத்துவர் இருந்திருந்தா, விழிப்போடு இருக்கிற மருத்துவர் இருந்திருந்தா, உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற ஒரு மருத்துவர் இருந்திருந்தா ஓடி வந்து காத்திருப்பார். நாங்கள் அனாதைகளாய் மாறாமல் இருந்திருப்போமே. ஆனால் அவள் அப்படி இல்லாமல் போனது. இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நானே உங்களை அடித்திருந்தேன் பண்ண தப்புக்கு. தந்தை கண்டித்து திருத்தாத மகன் உண்டோ? அப்படி தந்தையை போல அடிச்சது நான் தான். இப்ப நேசிக்கிற தகப்பனாக உங்களை குணமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குணமாக்குவேன். அந்நாளில் நிலவின் ஒளி கதிரவனின் ஒளி போல ஆகும். இது எல்லாம் ரகசியமாக சொல்லப்படுகிறது. என்ன நிலவின் ஒளின்னா என்ன? கண்ணு மங்கலாய் போவது. நல்லா பிரகாசமா இருக்கும். இப்ப கொஞ்சம் தான் தெரியுது, நிழலா தெரியுது. அந்த கண்கள் எல்லாம் சூரியனை போல பிரகாசமாய் நல்லா தெரியுது. இப்ப நான் ஒவ்வொன்றாக விலக்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சுகமளித்த ஒவ்வொன்றும் ஞாபகத்துக்கு வரும். சூம்பி போன கையுடையவனை பிறப்பிலேயே, கடந்த காலத்திலேயே குருடனானவனை குணமாக்குகிறார். பேய் பிடித்தவர்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருடர்களை பார்க்க செய்தி என்ன தெரியுது? மரங்களை பார்க்கிறேன், நல்லா பாரு, மனிதர்களை பார்க்கிறேன் என்று பார்வை தெளிவடைந்தது போல உங்களில் கண் பார்வை தெளிவடையும்.
தீர்க்க தரிசனமாய் காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன நடக்க போகிறதோ அவற்றை நீங்கள் முன்கூட்டியே பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் பிரகாசம் அடையும். சில பேருக்கு அழுது அழுது கண்கள் பூத்து போகும். நான் கூத்தங்குடி என்கிற ஊரில் ஒரு தாய் வந்து அமர்ந்தார். அவள் கண்களை பார்த்த உடனே கண் சுருங்கி போயிருந்தது. ஏன் என்று கேட்டது. என் கணவர் 2 மாதத்திற்கு முன்பாக இறந்து போனார். அந்த இறப்பிற்கு பிற்பாடு என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிவதில்லை. அவள் சொல்லும் பொழுதே கண்ணீர் வடிந்தது. நான் பார்த்த வரை ஒரு லைன் தான் கண்ணீர் வருவதை பார்த்திருக்கிறேன். அவளில் 3-4 லைனில் கண்ணீர் வந்தது. மடை திறந்தது போல அவளை ஆறுதல் படுத்த முடிந்தவரை முயற்சி செய்தேன். அன்புக்குரியவர்களே, அந்த கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். ஆண்டவரே உங்கள் காயங்கள் எல்லாம் சுகப்படுத்துவார். உங்கள் கண்கள் ஒளி பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசித்தோம். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாவற்றுக்கும் சென்று தொழுகை கூடங்களில் கற்பித்து நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருந்த அவர்களை பார்த்து அவர்களுக்கு மனம் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு சீடர்களுக்கு சொன்னார், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, கவலைப்படாதீர்கள். நம்மை மறந்துவிட்டு மறைத்து கொண்ட கடவுள் அவர் அங்கே இருந்தார். இப்பொழுது தன்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்து மெஸ்ஸையா நம் கண்களில் காணும்படியாக பூமிக்கு வந்து இறங்கி இருக்கிறார். அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் பதில் உண்டு. எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் வழி உண்டு. எல்லாவற்றையும் அவரால் சரி செய்ய முடியும். எல்லா நோய்களையும் அவர் குணமாக்க முடியும். காரணம், he paid the price. நம்மை குணமாக்க, நம்மை பலப்படுத்த, நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க அவர் விலை கொடுத்திருக்கிறார். அந்த விலை அவருடைய உயிரே, அந்த விலை அவருடைய இரத்தமே. அது நம்மை விடுவிக்கும். அந்த நல்ல இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் ஆழமாக அவரை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் காணலாம். தொங்கலாடை அணிந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காணலாம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம் வீட்டில் பிறப்பார். இந்த ஏன் குடில் போடணும், ஏன் அந்த சுரூபங்களை வைக்கணும்? கவனிங்க, அது ஒரு அடையாளம். கிறிஸ்து என் வீட்டில் பிறந்திருக்கிறார் என்பதை கண்கூடாக சொல்லுகிற ஒரு சாட்சி. காதலிக்கிறவன் அந்த பெண்ணை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்வான். அதையோடு சேர்த்து ஒரு ரோஜா பூவை கொடுப்பான். நம் நண்பர்கள் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுவோம். ஆமா, ஹாப்பி பர்த்டே, அன்பு செய்கிறோம். ஆனால் ஒரு அடையாளம் நாம் அவர்களுக்கு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆயிரம் எனக்கு காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா சில பேர் வீட்டில் செஞ்ச பலகாரம் இல்லை எனக்காக எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் கவுன்சிலிங் உட்காரும் போது அதையெல்லாம் மறந்து விடுவேன். லட்சம் ஆயிரங்களை இவர்கள் செய்த அன்பு மறக்கப்படாது. ஆகவே குடில் அமைப்பது அன்பின் வெளிப்பாடு. அந்த சுரூபங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து இவர்கள் ராஜாக்கள், இவர்கள் மேய்ப்பர்கள், இவர் மரியா, இவர் யோசேப்பு, இவர்தான் இயேசு, இது மாட்டு கொட்டகை, உலக ரட்சகர் இங்கேதான் பிறந்தார் என்ற செய்தியை சொல்லும் பொழுது மக்களுக்கு அவ்வளவு அழகாக புரிந்துவிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே கடவுளை மகிமைப்படுத்துவோம், அவர் வருகையை கொண்டாடுவோம், அவருடைய வருகைக்காக நம்மை தயார்படுத்துவோம். நம் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.